அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு. நான் சாதாரண மொபைலில் பண்ணி தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போது நம்ம டியூட்டி ஓட்டுநர்கள் வேலை வாய்ப்புக்காக பண்ணுறது, இது என்டர்டெயின்மெண்ட் இல்லை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு நாளில் 1200 ஒரு நாள் ஏர்ன் பண்ணேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் குரூப்ஸில் பிரச்சனை போயிட்டுருக்கு. அது நம்ம வேலை பார்க்க போகிறோம், நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்தா போகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டுருக்கு, ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. அது நல்லதுக்கு இல்லை, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்ம வேலை பார்த்தோமா, நம்மளுக்கு கமிஷன் வந்ததா, சேல்ரி வந்ததா, அது மட்டும் பார்த்துட்டு போவோம். இப்போ நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, எனக்கு தாம்பரம் பிக்கப்பு, மாதவரம் ட்ராப் சொன்னாங்க. ஆனால் தெரியாத்தனமாக எடுத்து அது மாடம்பாக்கம் பிக்கப் பண்ணி மாத்தூர், மாதவரம் தாண்டி மாத்தூர், அது எனக்கு லாஸ்ன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, இங்கேருந்து நான் வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு மாடம்பாக்கத்தில் விட்டுட்டு, மாடம்பாக்கத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அவங்க கஸ்டமரை பிக்கப் பண்ணி மாத்தூரில் போய் ட்ராப் பண்ணேன். இப்போ மாத்தூர்லேருந்து நான் ரிட்டர்ன் வர்றது எப்படின்னா, மாத்தூர்லேருந்து கோயம்பேடு, கோயம்பேடுலேருந்து தாம்பரம், தாம்பரத்துலேருந்து கேம்ப் ரோடு, கேம்ப் ரோட்லேருந்து மாடம்பாக்கம். கேம்ப் ரோட்லேருந்து மாடம்பாக்கத்துக்கு பஸ்ஸு கரெக்டாக கிடைக்கல, ஏன்னா வீடு ரொம்ப உள்ளே இருந்தது. அதனால் அந்த ஊபர் புக் பண்ணி ஊபர்லேருந்து போனதுக்கு அது ஒரு 40 ப்ளஸ்ஸு அங்கேருந்து ஒரு 10, தாம்பரத்துக்கு, தாம்பரத்துலேருந்து கோயம்பேடு 15, கோயம்பேட்டிலேருந்து மாதாவரம் ஒரு மாத்தூர் ஒரு 15, மொத்தம் எனக்கு 100 ருபீஸ் வரைக்கும் செலவாயிடுச்சு. ப்ளஸ் கமிஷனும் ஒரு 60 ரூபா போயிடுச்சு. பத்தாவதுக்கு நான் டிஃபன் சாப்பிட்ல, அது ஒரு 40 ரூபா போயிடுச்சு. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, 4 மணி நேரத்துக்கு ஓட்டியிருந்தாவே எனக்கு 450 ரூபா கையில் கிடச்சிருக்கும், இல்லைனா 500 ரூபா கிடச்சிருக்கும். இது போய் நான் ரிட்டன் எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு. கஸ்டமர் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே 1/2 அன் ஹவர் லேட்டு. நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து கோயம்பேடு வரத்துக்கு 1 மணி நேரம், கோயம்பேடுலேருந்து தாம்பரம் வர 1 மணி நேரம், தாம்பரத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம். மொத்தமாக எனக்கு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு என் கையில் நின்னது 380 ரூபா மட்டும்தான் நின்றுது. இது ஒரு டைம் அது மாதிரி லாஸாக வரலாம், அது என்னன்னு தெரியல. எனக்கு எப்போ ட்ராப் டியூட்டி கிடச்சாலும் ரொம்ப லாங்காக தான் கிடைக்குது. இட்ஸ் ஓகே, இனிமேல் பார்த்து தான் எடுக்கணும் ட்ராப் டியூட்டி. அப்புறம் அதே நாள் ஈவினிங் தாம்பரத்தில் பிக்கப் பண்ணி ரெடில்ஸ் போயிட்டு வரணும். கஸ்டமர் நல்ல கஸ்டமர். ஆக்சுவலாக 4 மணி நேரத்துக்கு 450 ப்ளஸ் 80 தான் சொல்லியிருந்தாங்க. நைட் சார்ஜ் 100 ருபீஸ். நாங்கள் எடுத்தது 6:30 மணின்றதால ரெடில்ஸ் போயிட்டு அவங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ரிட்டன் வர்றதுக்கு 9:40 தான் ஆச்சு. ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணாங்க, 550ஆகவே கொடுத்துட்டாங்க. 100 ருபீஸ் சேர்த்து 550ஆக கொடுத்துட்டாங்க. இது எனக்கு லாபமான டியூட்டி தான், ஏன்னா 3.5 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடுச்சு. 3.5 மணி நேரத்துலேயே முடிக்கும் போது 550ன்றது நல்ல டேரிஃப் தான். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு லக்கு கிடைச்சதுன்னா 1 மணி நேரத்தில் கூட முடிகிற மாதிரிலாம் ஜாப்லாம் இருக்குது. நான் குரூப்போட லிங்க்ஸ் போடுறேன். எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொஞ்சம் கொடுங்க. ஆனால் கொஞ்சம் ரீசனபுளான கொஷினாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். உங்கள்கிட்டேருந்து என்ன இருக்குன்ட்டு, என்ன வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போட்டு என்னோடய பயணத்தையும் நான் உங்கள் கூட தொடர்ந்து நடத்திட்டே இருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் மேலும் வீடியோ வரும். இதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கும் வீடியோ.
என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, ஒரு சிலர் குரூப்பில் வந்து பைசாலாம் கட்ட சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வர வீடியோலலாம் சொல்கிறேன். ஒரு ப்ரோ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை ட்ராப் கேட்டிருந்தார். கண்டிப்பாக அவருக்காகவும் நான் ஒரு வீடியோ போடுறேன் தனியாக. நன்றி, வணக்கம்.